மசி நான் தான் தஜ்ஜால். நான் இங்கிருந்து புறப்பட அனுமதிக்கப்படும் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நான் புறப்பட்டு வந்து 40 நாட்களில் பூமியில் எந்த ஒரு ஊரையும் விட்டு வைக்காமல் பூமி எங்கும் பயணம் செய்வேன். மக்காவையும் தைபாவையும் தவிர, மக்காவையும் மதீனாவும் தவிர அவ்விரண்டுக்குள்ளேயும் நுழைவது எனக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அவ்விரு நகரங்களில் ஏதேனும் ஒன்றில் நுழைய நான் நாடும் போதெல்லாம் என்னை நோக்கி வானவர் ஒருவர் வருவார். அவரது கைவில் உருவிய வாள் இருக்கும். அதை வைத்து அதற்குள் நுழைய விடாமல் அவர் என்னை தடுத்து விடுவார். அதன் ஒவ்வொரு நுழைவாளியிலும் வானவர் ஒருவர் இருந்து அதை காவல் காத்து கொண்டிருப்பார். இதை கூறிய பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மிடம் இருந்த கைத்தடியால் சொற்பொழிவு மேடை மீது குத்தியவாறு, இது மதீனா நகரம், இந்த மதீனா நகரம்தான் தைபாவாகும், இதுதான் தைபா என்று கூறிவிட்டு, இதை பற்றி நான் உங்களுக்கு முன்பே அறிவித்துள்ளேன் அல்லவா என்று கேட்டார்கள். மக்கள் ஆம் என்று பதிலளித்தார்கள். தமீமுத்தாரி சொன்ன இந்த செய்தி தஜ்ஜாலை பற்றியும் மதீனா பற்றியும் மக்கா பற்றியும் நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியிருந்ததற்கு ஒப்பவே அமைந்துள்ளது. இப்ப ரசூல்லா ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அவன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கறது சொல்றாங்க. சொல்லிட்டு அவன் தஜ்ஜாலே உண்மைப்படுத்திட்டான் அப்படிங்கிறதுனால அவர் ரசூலா சந்தோஷம் அடைகிறாங்க. பாத்தீங்களா, நான் சொன்ன செய்தியோட மேட்ச் ஆயிடுச்சு. அப்போ அந்த செய்தியே கூட பாத்தீங்கன்னா ரசூலா ரொம்ப சிரமமா தான் புரிஞ்சு எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். வஹியா இருந்துச்சுன்னா கான்பிடண்டா உட்காந்துக்குவாங்க. அப்ப இவங்களே என்ன கஷ்டப்பட்டு தான் அதை புரிஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். வந்த வஹி அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கு தஜ்ஜாலை பத்தி.